Hi everyone, welcome back to my channel. I hope you all are doing great. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து in case உங்களுக்கு facial hair இருக்கு அப்படினு சொன்னா அதை ரொம்ப exaggerate பண்ணி weird-ஆ காமிக்காம இருக்கிறதுக்காக எப்படி நீங்க வந்து பேஸ் மேக்கப் போடுறது அப்படின்றது தான் நான் சொல்லப் போறேன். இதுல வந்து tips and tricks எல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ in case இப்பதான் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னா subscribe பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் enable பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்ரெல்ல ஃபாலோ பண்ணலாம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே ஏதாவது அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபேஷியல் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப இந்த ஃபேஷியல் ஹேர்னால ப்ராப்ளம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஃபேஷியல் ஹேர் அந்த மாதிரி தான். ரொம்ப ஹேரி பர்சன்லாம் நான் கிடையாது. ஈவன் என்னோட கை காலில் கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கும், மற்றபடி கையிலலாம் கூட அந்தளவு எனக்கு முடி இருக்காது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி பீச் ஃபர்ஸ் மாதிரி இருக்கும். நான் இழுத்து காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஓகே, லைட்டாக வந்து இந்த பீச் ஃபர்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்க மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஃபேஷியல் ஹேர் இருக்கும். முஸ்டாஷ் ஏரியா எல்லாருக்குமே. ஓகே, எல்லாருக்குமே அது அதிகமாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர் இருக்கும், இங்கெல்லாம் பீச் ஃபர்ஸ் இருக்கும். நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் வேணால் காமிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப தின் ஹேர் அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து அந்தளவு கேமராவில் தெரியாது. அதனால தான் நான் இழுத்து காமிச்சேன். ஸோ பட் மேக்கப் போட்டால் கொஞ்சம் ஹேர் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக தெரியும். லைக் நான் என்னை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா மட்டும் லைட்டாக வந்து பிளாக்காக இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபேஷியல் ஹேர் ப்ளஸ் மை ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரெண்டுமே சேர்ந்ததுனால. இந்த ஏரியாலாம் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், வைல் இங்கே வந்து அது வந்து ஒரு 70% தான் பிக்மெண்டேஷன், ஒரு 30% வந்து ஃபேஷியல் ஹேர் தான். அண்ட் ஹேவிங் செட் தட் உங்களுக்கு தான் இந்த அளவு ஹேர் இல்லையே, நீங்கள் எப்படி இதுக்கு ப்ராப்பராக மேக்கப் போட சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் ரொம்ப வியர்டாக வந்து தெரியாமல் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் நான் ஏன் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஐ ட்ரூலி பிலீவ் தட் இது வந்து ரொம்ப காமனான விஷயம் அப்படிங்கிறது. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. எனக்கு எப்போவுமே பிஃபோர் இந்த நார்மலைசேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஃபேஷியல் ஹேர் அண்ட் என்னோட பாடி ஹேரில் வந்து நான் ஓகேவாக தான் இருந்தேன். ஐ ஜஸ்ட் ஷேவ் மை அண்டர் ஆர்ம்ஸ் ரெகுலர்லி பிகாஸ் நான் வந்து நிறைய ஸ்லீவ்லெஸ் போடுறதுனால நான் ஷேவ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் அண்டர் ஆர்ம்ஸ் மட்டும் ஷேவ் பண்ணுறேன். மீன்வைல் என்னோட ஃபேஸுக்கு நான் வந்து ஐப்ரோ வந்து ஷேவ் பண்ணிருந்தேன். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த புஷி ப்ரோஸ் ட்ரெண்டில் வந்ததுக்கப்புறம் நான் அதையும் விட்டுட்டேன். அண்ட் என்னோடய ஃபேஸ் வந்து நான் வந்து லைட்டாக ஷேவ் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் இன்கேஸ் ட்வீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த இடத்துல வந்து பிக்மெண்டேஷன் டாட் மாதிரி வந்தது. அப்படியே இந்த ஃபேஷியல் அப்படியே ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது. வேக்சிங் ஐ கான்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஏன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஐ கேன் பேர் பெயின், இங்கெல்லாம் வந்து ஐ கேன் பேர் பெயின். பட் இங்கே வந்து எனக்கு அந்தளவு பெயின் டாலரன்ஸ் வந்து கிடையாது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷேவிங் வந்து நான் பண்ணும்போது ஷேவ் பண்ணால் வந்து ஃபேஸ் நல்லா, நான் வந்து எந்த ஒரு ஃபேஷியல் ரிமூவல் மெத்தடுக்கு ஹேர் ரிமூவல் மெத்தடுக்கும் நான் அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. பட் எனக்கு இருக்க டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் தான். ஃபேஷியல் பண்ணால் ஒரு 2 to 3 days கழிச்சு அது வந்து அப்படியே கொஞ்சம் போக்கியாக வளருது. ஐம் நாட் சேயிங் அது வந்து திக்காக வளருதுன்னு, பட் இட் இஸ் லிட்டில் போக்கி. அண்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் சரி, ஏதாச்சும் வந்து என்னோடய ஃபேஸை தொடும் போதும் சரி, அது கொடுக்குற அந்த ஃபீல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்சர் இருக்கும் போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, ஒரு ரேஷஸோ டெக்ஸ்சரோ இருக்கும்போது அந்த மாதிரி அது ஃபீல் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது பிடிக்காததுனால நான் ஷேவிங் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெறும் என்னோடய அண்டர் ஆர்ம்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற எந்த ஹேர் ரிமூவலும் நான் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுதான் வந்து நான் என்னோட பாடி ஹேர் ஃபேஷியல் ஹேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அது அப்படி பாருங்கள். ஓகே, இது ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இன்கேஸ் அப்படியே அதிகமாக இருந்தாலும் அது டியூ டு ஒரு அண்டர்லைன் ஹெல்த் கண்டிஷனால் இருக்க போகுது. இதை நினச்சி அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் கண்டிஷனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அந்த
ரூட் காஸை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ப்ராப்பராக செக்அப், ப்ராப்பராக மெடிசன் எடுத்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள். ரொம்ப அந்த இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றதுல இதுவாகிக்காதீங்க. ஓகே, அண்ட் ஹேவிங் செட் தட் இதெல்லாம் நேச்சுரல் தான், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் நீங்கள் வந்து ஷேவ் பண்ணாலோ த்ரெட்டிங் பண்ணாலோ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கோ ஹெட் அண்ட் டூ இட். யூ ஹேவ் காட் ஒன்லி ஒன் லைஃப். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழுங்க. எனக்கு பிடிக்கல, நான் ஷேவ் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ரிமூவ் யுவர் ஹேர் how ever you want. பட் இன்கேஸ் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபேஷியல் ஹேருக்கு காம்பேட்டபிளாக மேக்கப் ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ்வலாக நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து இதுலேருந்து தான் ரொம்ப க்ரூஷியலாக போகுது. இது என்னென்னா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. நான் வந்து ஒரு க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் மேலே போடுற மேக்கப்லாம் கொஞ்சம் கேக்கியாக போகும். அப்படி கேக்கியாக போகும்போது என்ன ஆகும்னா ரொம்ப உங்களோட அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப பீக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஒரு மாய்ஸ்சரைசர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து காம்பினேஷன் அண்ட் நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் ஒரு க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர். அப்படி இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாய்ஸ்சரைசரை நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னோடய ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய மெஷர். ஓகே, உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் கன்சிலர் எல்லாமே வந்து அழகாக ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகும், கேக்கியாக பேட்சியாக ஆகாது. ஸோ அதனால் ஆல்வேஸ் யூஸ் அ மாய்ஸ்சரைசர். மேக் ஷூர் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வெல் எக்ஸ்போலியேட்டடாக இருக்குது, வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது அப்படின்றது. இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கேக்கி பேட்சி அங்கெல்லாம் போய் திட்டாக நிற்கிறதெல்லாம் போயிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமர் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இன்கேஸ் நீங்கள் ஃபேஷியல் ஹேர் உங்களுக்கு இப்போ என் அளவு இருந்தால் கூட ஓகே, பட் இதை விட கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். வி ஆல் நோ ப்ரைமரோட ப்ரைமரி ஜாபே என்னென்னா அது வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா கேன்வாஸை வந்து இது பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கோங்க, சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர். ஓகே, நீங்கள் யூஸ்வலாக சிலிக்கன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் ஸ்கின் எப்படி ஆகும்னா கொஞ்சம் வந்து அந்த போர்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ சிலிக்கன் என்ன பண்ணோன்னா உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் நல்லா மொழிவி விட்ட மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் ரீசர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, பெரிய பிம்பிள் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பீக் அவுட் ஆகுமே தவிர கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்ஸ்சர்ஸ் இல்லைனா ரொம்ப மினிமல் லெவல் போர்ஸ், என்லார்ஜ்டு போர்ஸ் கூட கொஞ்சம் வந்து கன்சீல் ஆகிடும். ஓகே, கன்சீல் இல்லை ப்ளர் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எங்கெங்கே ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்து இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ப்ளர்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்லாம் வந்து ப்ரைமருக்கு மேலேயோ இல்லைனா மாய்ஸ்சரைஸருக்கு மேலேயோ பவுட்ரு போட்டு மேக்கப் போடுறது வந்து ஒரு காமனான ஸ்டெப். ஓகே, இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி மேக்கப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக எப்படி ஆயிலி ஆகும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் பவுடர் போட்டுக்கோங்க. வயல் உங்கள் வாயை சுற்றி இங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆயிலி ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் இந்த ஏரியா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபேஷியல் ஹேர் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் பவுடர் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா நெத்தியில் அப்புறம் இந்த ஏரியாவில் பவுடர் போட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு முக்கியமான ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே வந்து ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப். பிகாஸ் வி ஆல் நோ கலர் கரெக்டர் வந்து டார்க்னஸை வந்து மாஸ்க் பண்ணும். ஓகே, சம்டைம்ஸ் ஃபேஷியல் ஹேர்னால உங்கள் ஃபேஸ் இல்லைனா வந்து உங்களோட ஃபேஷியல் ஹேர் இருக்க ஏரியா வந்து டார்க்காக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணும்போது அந்த கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் இல்லையா, ஹேர் இஸ் பிளாக், அதனால பிளாக்னு சொல்கிறேன். ஓகே, அந்த பிளாக்காக இருக்க ஏரியா வந்து நல்லா வந்து கொஞ்சம் கவுண்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, இப்போ முன்னாடிக்கும் இப்போதைக்குமே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ சேம் வே, அதாவது மெயினாக வந்து இந்த முஸ்டாஷ் ஏரியா தான் வந்து டார்க்காக இருக்கும் ஃபேஷியல் ஹேர்னால. மற்றபடி மீதி ஏரியாலாம் அந்தளவுக்கு வந்து டார்க்னஸ்லாம் கொடுக்காது. ஸோ உங்களுக்கு முஸ்டாஷ் ஏரியாவில் வந்து அதிகமாக ஃபேஷியல் ஹேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு அதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போட்டாச்சு. உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறமே வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு டிப் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால், ட்ரை டு கோ ஃபார் ஒரு லைட் வெயிட்
ரொம்ப கவரேஜ் இல்லாத மாதிரி, கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி, டென்சிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ், ஆரஞ்ச் கரெக்டர் எல்லாமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே வந்து ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப். இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார் மேட் ஃபினிஷும் தேவையில்ல. பிகாஸ் அது வந்து என்ன ஆகுனா ரொம்ப மேட்டிஃபை ஆகி கொஞ்சம் கேக்கியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்கேஸ் கேக்கியாக தெரியுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் டூயி ஃபினிஷ் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும் போது உங்கள் டெக்ஸ்சர், உங்கள் ஃபேஷியல் ஹேர்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நேச்சுரல் ஃபினிஷ் வந்து ரொம்ப பெஸ்ட் பெட். ஓகே, அண்ட் நேச்சுரல் ஃபினிஷ்லேயே வந்து உங்களோட ஃபவுண்டேஷனோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சிலிக்கோன் பேஸ்ட் ஏதாச்சும் இன்க்ரீடியன்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஃபர்தர் உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூதன் அவுட் பண்ணும். லைக் ப்ரைமர், நம்ம சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்மூதன் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட், நீங்கள் ஒரு சிலிகான் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்மூதன் அவுட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். இதோட பேர் தான் ஆல் டே மேட், பட் இது நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ அதனால வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு 1.5 பம்ப் கிட்ட நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை டு கோ ஃபார் லிக்விட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். ஓகே, க்ரீம் பேஸ்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான விஷயம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சைட் பர்ன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு எங்கள் சைட் பர்ன்லாம் வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சைட் பர்ன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக இது வந்து ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஃபவுண்டேஷன் வந்து சென்டர் ஆஃப் த ஃபேஸில் வந்து எடுத்துகிட்டு போங்க. சென்டரில் வந்து கவரேஜ் அதிகமாக இருக்கணும், போக போக கவரேஜ் கம்மியாக போகணும். ஸோ இன்கேஸ் வந்து சைட் பர்ன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கவரேஜை ரொம்ப கம்மி பண்ணி கொண்டு போங்க. முடிஞ்சால் இது வரைக்கும் ஃபவுண்டேஷன் டாட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பிளெண்ட் பண்ணுங்கள், அங்கே ஃபவுண்டேஷன் டாட் பண்ணாதீங்க. தட் would be a great ஆப்ஷன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் காமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப அந்த ஃபேஷியல் ஹேர் ரொம்ப வியர்டாக தெரிய போகுது. ஸோ அதனால் வந்து கேக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா எக்ஸஸ் ப்ராடக்ட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், ப்ளஸ் இந்த மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் பண்ணும், பேச்சியாக ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனிவே எனக்கு வந்து இந்த நைக்காவோட ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். பட் ஃபேஷியல் ஹேருக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்கேஸ் சைட் பர்ன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிடுங்க. வாட் எவர் இஸ் லெஃப்ட் இன் த பிளெண்டர் அதை வந்து இப்படி எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே கீழே நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து நான் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது இப்படி தான் இருக்குது இப்போது. ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது, பட் தட் இஸ் ஃபைன். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்சீலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கன்சீலர் வந்து உங்களுக்கு ஹைலைட்டிங் கன்சீலராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி போகணுமோ நீங்கள் வந்து போய்க்கலாம். அண்ட் இந்த கன்சீலருமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவரேஜ் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பேச்சியாக ஸ்டிக்கியாக ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் ஹைலைட்டிங் கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இங்கே மவுத் கிட்ட வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வென் யூ ஹைலைட் சம்திங் அது வந்து ஹைலைட்டடாக தெரிய போகுது. அப்படி ஹைலைட்டடாக தெரியும் போது இன்கேஸ் அங்கே ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்தாலும், இன் ஜென்ரல் ஏதோ ஒரு ஃப்ளா இருக்குனாலும் அது ஹைலைட்டாக தெரியும். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் இருந்துச்சு, பீச் ஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாலெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஷேட் கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ஹைலைட் உங்களோட மவுத் கிட்ட அப்படின்னு சொன்னால் லைட்டாக இந்த ஏரியா மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஹைலைட்டிங் மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து முன்னே தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிருந்தாங்க ஃபேஸை. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹைலைட்டிங்கை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இல்லையா. அண்டு போட்ட உடனே வந்து இந்த மவுத் கிட்ட இருக்கிறத வந்து பிளெண்ட் பண்ணுறங்க. பிகாஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் அங்கேயே விட்டுட்டீங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த கன்சீலர் வந்து கொஞ்சம் திக்காகிடும், விச் யூ டோன்ட் வாண்ட் டு டூ. ஓகே, அதே மாதிரி நோஸ் கிட்ட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கிட்ட வேணால் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட், கொஞ்சம் உங்களுக்கு கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ கண்ணுக்கிட்ட வந்து அது அப்படியே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம ஐப்ரோ வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா எனக்கு இந்த கண் வந்து காயற வரைக்கும் நான் வந்து ஐப்ரோ பண்ணிருக்க போகிறேன்.
ஸோ நான் என்னோட ஐப்ரோ முடிச்சுட்டேன். நான் இப்போ வந்து இந்த கன்சிலர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பவுடர் பண்ண போகிறோம். பவுடரிங்க்கு நான் வந்து க்ளோஸ் பை யுவர் ஷேட் அந்த மாதிரி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஹைலைட்டிங் பவுடர் மாதிரி வேணாம். இப்போ நல்லா வந்து இந்த மவுத் சுற்றி நீங்கள் பவுடர் பண்ணும்போது நல்லா வந்து உங்கள் ப்ரெஷ்ஷில் வந்து ஈவனாக கோட் பண்ணி எக்ஸஸ் எடுத்துட்டு உங்கள் சேம் ஷேப் பவுடர் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். பிகாஸ் எனிவே இந்த ஏரியாவை வந்து நம்ம பவுடர் பண்ணாமல் விட முடியாது. பிகாஸ் இங்கே வந்து ஸ்வெட் அதிகமாக ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணுங்கள். மேக் ஷூர் டு அவாய்ட் ஏதாவது பனானா பவுடர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாக்ட் ஷேப் பவுடர் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். நான் வந்து ப்ளஷ் மட்டும் லைட்டாக ஆஃப் கேமராவில் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டருக்கு இந்த மாஸ்டர் க்ரோம் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபேவரட் ஹைலைட்டர் no matter what. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம். திஸ் இஸ் அகெயின் a crucial step, very crucial step. ஓகே, லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ்வலாக அப்ளை பண்ணுவீங்களோ அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கியூபிட்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அவாய்ட் இட். பிகாஸ் ஃபேஷியல் ஹேர் இருக்கவங்க அங்கே ஹைலைட்டர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகும். ஓகே, அண்ட் நோஸ் மேலே யூஸ்வலாக எப்போவுமே போடுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஹூடா கட்டான் ஃபேம் பண்ண டெக்னிக் இது என்னென்னா இங்கே வந்து ஹைலைட்டர் போடுறது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் பீச் ஃபர்ஸ் அண்ட் ஃபேஷியல் ஹேர் இருந்துச்சுன்னா அங்கே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் ஹைலைட்டர் யூ மஸ்ட் அவாய்ட். ஓகே, எந்தெந்த இதெல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோமோ, லைக் ஹைலைட்டிங் கன்சிலர், ஹைலைட்டர், இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் பனானா பவுட்ரு எல்லாமே. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் ஸ்டெப். இதில் இந்த ஸ்டெப்பெல்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் போயிட்டு இப்போ ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் நான் முடிச்சுட்டு நான் வந்து வந்தேன். ஸோ நான் வந்து என்னோட ரெஸ்ட் ஆஃப் மேக்கப் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வித் தட் இட்ஸ் ரேப். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பாய்.